வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு தான். அது முட்டை குழம்புனா முட்டை புளிக்குழம்பு தான் வைக்கிறேன். குருமா மாதிரி வைக்கலாம். குருமா மாதிரினா சக்தி சிக்கன் மசால் பொடி இருக்குல்ல, அது போட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு குருமா மாதிரி வைக்கலாம். அது நேற்று பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டனால இன்றைக்கி முட்டை புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறேன். ஒரு 3 முட்டையை வேக வச்சு போட்டு 3 முட்டையை அது குழம்பு கொதிக்கும் போது ஊற்றி விடணும். இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், ரொம்ப புளியில் அளவான புளி ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். குருமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். குருமா மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சி சத்தி சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் நம்ம வீட்டு பொடி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு குருமா மாதிரி கொதித்த பின்னாடி முட்டையை வேக வச்சு அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி, கொஞ்சம் தக்காளி புளி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கு ஊற்றி கொதிச்சதுக்கு பின்னாடி 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கு. அதை போட்டு 3 முட்டை அப்படியே குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அதை அப்படியே ஊற்றி இறக்கலாம். ரசம், வெள்ளை சாப்பாடு, தயிர், மாங்காய் பச்சடி இன்றைக்கி சமையல் அதுதான். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். இந்த ரசத்தை தாளிச்சு விட்ருவோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயமெல்லாம் பொரிஞ்சிருச்சு. வரமிளகாயும் போட்டுக்கலாம். ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கிற சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, மல்லித்தலை எல்லாமே இதில் போட்டுக்கலாம். புளி தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கு, இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் வெங்காயம் அதை இதில் ஊற்றணும். உப்பு அளவாக சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு போட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சாலே இந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கு ஊற்றிக்கலாம். இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுட்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டு. நல்லா கொதிச்சதுக்கு பின்னாடி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அந்த 3 முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கு, அதே உள்ளே போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். ரசம் முறை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடலாம். முட்டையை ஊக்குள்ளே போட்டலாம். போட்டு அந்த முட்டையை ஊற்றிடும். வேக வச்ச முட்டையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த 3 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிடும். இந்த ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சோன்னையுமே அப்புறம் இறக்கலாம். அப்படியே வேக ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதை ஒரு 5 நிமிஷம் அந்த முட்டை வெந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா அப்படியே நல்லா பந்து மாதிரி வந்துடும். அப்படியே அப்படி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிருச்சு. மூடி வச்சிடலாம். இன்றைக்கி வெள்ளை சாப்பாடு, முட்டை புளிக்குழம்பு, இது மாங்காய் பச்சடி, ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இதுதான். நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை அமுத்துங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. உன்மாங்கல்யம் வண்ண பூச்சரம் மேனியில் நான் கொண்டாடலாம். ஓராயிரம் ஓர் காவியம் உன் கண்களில் நான் பாட்டை வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.